ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டியில் நான் வாங்கின கோல்டு காயின்ஸ், அதோட கிராம்ஸ், அதோட வேல்யூ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் அது நமக்கு லாபம் அப்படிங்கிறத இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் வாங்கின கோல்டு காயின்ஸ் எல்லாமே இதில் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா பில்லை காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால் வாங்கின இயர், அடுத்தது கிராம்ஸோட டோட்டல் ப்ரைஸ், அதாவது ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன். இதில் என்கிட்ட அவைலபிளாக இருக்கிற காயின்ஸ் அண்ட் பில் அதை பொறுத்து தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். சில கிராம்ஸ் நாங்கள் ப்ளச் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. அப்புறமா 24 கேரட் இன்க்ளூட் பண்ணல. மில்லிகிராம் காயின்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணல. பில்ஸு அப்புறமா அவைலபிளாக என்ன கொஞ்சம் காயின்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் 2018 தான் ஸ்டார்ட் பண்ணேன் காயின்ஸ் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா ரெண்டு காயின்ஸ் எழுதியிருக்கிறதுலாம் வேறு மந்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது. 2018 காயின் வாங்கும் போது வேஸ்டேஜ் கிடையாது. அதோட பில்லு கூட நான் கனெக்ட் பண்ணுறேன். 3 விதமான பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வேஸ்டேஜ் இல்லாதது, வேஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணது, நெக்ஸ்ட் நமக்கு டிஸ்கவுண்ட்டில் எவ்வளோ வேஸ்டேஜ் கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் 6 கிராம்ஸ் அரௌண்ட் 18,000, 2 கிராம்ஸ் 5,900 சம்திங் வருது. 2019 10 கிராம் வாங்கியிருக்கேன். அது 33,000 அரௌண்ட் வருது. இந்த 10 கிராம் இதுதான் நான் வாங்கின ஹையஸ்ட் கிராம் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கம்மியாக தான் நான் வாங்கியிருப்பேன். 2020 நான் காயின் வாங்கலை. அதுவும் எனக்கு ரீசன் ஏன்னு தெரியல. மேபி ஃபினான்ஷியல் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். 2021 2 கிராம் ஒன்று வாங்கியிருக்கேன், 3 கிராம் ஒன்று வாங்கியிருக்கேன். அரௌண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது, அது ஒரு 19-20,000 வருது. 2023 7 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். அது ஒரு 37,000 வருது. 2023 எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் க்ளோஸ் ஆச்சு. ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான். பட் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு நான் காயினாக வாங்கி வச்சிட்டேன். 2024 2 கிராம் வாங்கியிருக்கேன். அது அரௌண்ட் 15,000. நம்ம 2018 2 கிராம்ஸ் வாங்கினது ஒரு 6,000 வருது. அதே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 15,000 வருது கிட்டத்தட்ட. இப்போ இன்னுமே அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2025 6 கிராம்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். அரௌண்ட் 56,000 வருது. 4 கிராம் ஒன்று வாங்கியிருக்கேன், 36,000. மொத்தமாக டோட்டலாக பார்க்க போனால் 48 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய பில்ஸ் அவைலபிளாக இல்லை, அதெல்லாம் நான் சேர்க்கலை. அப்புறம் மதிப்பில் பார்த்திங்கன்னா 2,70,000 வருது. ஸோ உங்களுக்கு 48 கிராம்ங்கிறது பவுனில் எவ்வளோ வரும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பவுன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 48 கிராமும் நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது பார்த்திங்கன்னா பாதி எக்ஸ்சேஞ்ச் பண்ணது, அப்புறமா ரிலேட்டிவ்ஸ்க்கு செஞ்சதுன்னு சொல்லிட்டு பாதி கிராமே இல்லை. என்கிட்ட அரௌண்ட் ஒரு 21 22 இருக்கலாம். அதாவது நான் ப்ளச் பண்ணதெல்லாம் சேர்க்காமல் நான் சொல்கிறேன். அப்புறம் அதுவும் இல்லாமல் 5 கிராம்ஸில் ஒரு 24 கேரட் இருக்குது. அது ஜிஆர்டியோடது இல்லை, அதனால் நான் அதை சேர்க்கலை. ஸோ நிறைய பேருக்கு டவுட், கோல்டு காயின்ஸ் ப்ளச் பண்ணுவாங்களா? இன்னுமுமே சில பேர் நம்ப மாட்டுறாங்க. ப்ளச் பண்ணுவாங்க. அது 22 கேரட்டாக இருந்தாலும் சரி, 24 கேரட்டாக இருந்தாலும் சரி. நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. இந்தியன் பேங்க்கு இல்லை, இந்தியன் பேங்க்கில் எனக்கு வைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் தான் ப்ளச் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே எடுத்துக்கிறாங்க. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா எங்களோட 7 வருஷ சேவிங்ஸு. ஸோ அதிகமாக பண்ண முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கோல்டு ஃபிசிக்கலாக தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. நிறைய கோல்டு பாண்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் இருக்காது. கொஞ்சம் நம்ம பயம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபிசிக்கல் கோல்டை தாண்டியும் அதில் நமக்கு நல்ல லாபம் தான் வரும். இந்த மாதிரி கோல்டு காயினை நீங்கள் அதே ஷாப்பில் கொடுக்கல, வேறு மார்க்கெட்டில் கொடுக்க போகிறீங்கிற பட்சத்தில் அதோட பில்லு கண்டிப்பாக நமக்கு வேணும். ஏன்னா ஹால்மார்க்கிங்னு போட்டிருக்கிறது கண்டிப்பாக வேணும் நம்ம விற்கிறப்போ. ஸோ பில்லை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வேறு மார்க்கெட்டில் கொடுக்க போகிறப்ப முக்கியமாக 24 கேரட் வச்சுருந்தீங்கன்னா அதோட பில்லை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வேணும். நீங்கள் கோல்டு காயினை ஒரே இடத்துல வாங்கி ஒரே இடத்துல சேல் பண்ணும்போது நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இதை வாங்கிட்டு வேறு ஒரு மார்க்கெட்டில் நம்ம விற்கணும்னு போகிறப்ப அதுக்கான எவிடன்ஸ் வேணும்னு கேட்பாங்க. என்னோடது பார்த்திங்கன்னா நிறைய பில்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த 48 கிராம்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதோட இன்னிய வேல்யூ பார்ப்போமா, 8,940 ரூபாய் இருந்துச்சு. அது ஒரு 4,50,000 வரும்.
உங்களுக்கு வந்து 2% டிடக்ஷன் பண்ணுவாங்க. 22 கேரட்னா 8,563 வரும். பேலன்ஸ் வந்து அரௌண்டு 4,19,000 அப்ராக்சிமேட்டாக வரும். இது ஒரு 7 இயர்ஸ் சேவிங்ஸுங்க. ஸோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 170. நமக்கு வந்து இப்போ இருக்கிற மதிப்பு வந்து 4,19,000. 7 வருஷம் சேவிங்ஸ்க்கு நமக்கு ஒரு 1,50,000 ரூபா கையில் நிற்குது. இதுதான் இதோட க்ரோத்தாக இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து ஸ்கீம்ஸோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். பட் வந்து செக்யூராக இருக்குமான்னு கேட்டால் அது மட்டும் நமக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் நிறையா மார்க்கெட்டில் இருக்கிறதால அது என்ன நம்ம சொல்ல முடியாது. இதுவே நீங்கள் ஆர்டி ஒரு 5 இயர்ஸ் இல்லை 6 இயர்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இதே ப்ராஃபிட் வர மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு 10,000 சம்திங் வந்து கம்மியாகலாம், இல்லை ஒரு 5,000 கம்மியாகலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 48 கிராம்ஸில் வந்து ஒரு 20 சம்திங் வந்து கிராம்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. என்கிட்ட அவைலபிளாக கிடையாது. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. கோல்டு காயினை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து சேமிக்கிறப்போ அதோட க்ரோத் வந்து வேறு லெவலாக தான் இருக்கும். என்ன நம்ம ஃபிசிக்கல் கோல்டுங்கிறப்போ அதை நம்ம வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ வந்து ஜிஆர்டியோட விஏ பர்சன்டேஜ்லாம் நான் இதில் போட்டிருக்கேன். கோல்டு காயின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 2% அரௌண்ட் வந்து 178 ரூபா. அன்னைக்கு கோல்டு ரேட்டை பொறுத்து அது மாறும். கோல்டு பார்ஸ் பார்த்திங்கன்னா 2.5% வருது, 223 ரூபா வருது. 24 கேரட் கோல்டு காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5%, பார்ஸும் வந்து 5% தான், 487 ரூபா வரும். நம்ம கோல்டு ரேட்டை பொறுத்து நமக்கு வந்து அந்த விலை மட்டும் மாறுபாடு இருக்கும். மற்றபடி பர்சன்டேஜ் வந்து சேம் தான். மற்ற ஷாப்ஸில் கம்பேரிட்டிவ்லி நமக்கு வந்து ஜிஆர்டியில் வந்து இன்னமுமே அந்த 2%ங்கிறது தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறையா ஷாப்பில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். நாங்கள் வந்து வேறு ஒரு ஷாப்பில் வந்து 24 கேரட் வாங்கினோம். கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப ஹை பர்சன்டேஜ் தான். பியூரிட்டி பொறுத்த வரைக்கும் சேம் தான். இங்கேயும் 24 தான், அங்கேயும் 24 தான். பட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் மட்டும் வந்து ஹையாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 22 கேரட் கோல்டு காயின்ஸ் வந்து ஒரு 20 கிராம்ஸ் வச்சுருக்கீங்க. அது வந்து நீங்கள் ஜுவல்லரியாக வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் வந்து ஒரு 16 இல்லைன்னா 17 கிராம்ஸ் வந்து தாராளமாக வாங்க முடியும். இதே வந்து நீங்கள் 24 கேரட்டு வந்து காயின்ஸை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதே 20 கிராம்ஸ் அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜுவல்லரியாக வாங்க போகிறீங்கன்னா மேபி நம்ம வந்து கொஞ்சம் ஹையாகவே வாங்கலாம். இல்லை அந்த விஏ அது கூட வந்து எல்லாம் வந்து டேலி ஆகிற மாதிரி வாங்கலாம். கம்பேரிட்டிவ்லி ஹையாக வாங்கலாம் கண்டிப்பாக. மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுனா 24 கேரட்டே வாங்க பாருங்கள். உங்கள் பட்ஜெட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. என்னோடய பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா வாங்க முடியல, அதனால தான் நான் 24 கேரட் வாங்கலை. என்னோடய பட்ஜெட் ஓகேவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் வந்து 24 கேரட்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போவும் எங்களால் முடிஞ்சப்போ நாங்கள் வந்து 24 கேரட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி வைங்க. ஏன்னா 22 கேரட்டுக்கும் 24 கேரட்டுக்கும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு 900 ருபீஸ் வந்து வித்தியாசம் வரும். மதிப்பு எல்லாமே ஒன்று தான். இப்போ 22 கேரட்டுக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுத்து வாங்குறீங்களோ அதே மதிப்பில் நம்மளால் விற்க முடியும். அதே மாதிரி 24 கேரட்டுக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுத்து வாங்குகிறோமோ அதே மாதிரி விற்க முடியும். ஸோ வந்து மதிப்பில் வந்து எந்த சேஞ்சஸும் நமக்கு கிடையாது. உங்களுக்கு வந்து மதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து 24 கேரட் வந்து ப்ரிஃபர் பண்ணுற சொல்கிறது. நமக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியோ அதை நம்ம போகலாம். பில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் 3மே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து வேஸ்டேஜ் வந்து போடாதது, வந்து வேஸ்டேஜ் ஸ்டார்டிங்கில் போட்டது, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆஃபர், அது 3த்தையும் வந்து கம்பேரிட்டிவ்லி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. எனக்குமே ஃபஸ்ட்டு டவுட்டாக இருக்கும், எப்படி நமக்கு வந்து விஏ போடாமல் அது பில் போட்டாங்க. அப்புறம் தான் ஆஃபர்னால் வந்து அந்த பில்லுலேயே வந்துருச்சு. ஸோ வந்து அப்போ ஸ்டார்டிங்லலாம் நமக்கு போடாமல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் தான் போட்டிருக்காங்கன்னு நானே அப்புறம் தான் யோசித்தேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.